அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். ஆண்டவரை தேடுவோரின் இதயம் மகிழ்வதாக. ஆண்டவரை தேடுங்கள், உறுதி பெறுங்கள், அவரது திருமுகத்தை என்றும் நாடுங்கள். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்துவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, தவக்கால திருப்பயணம் ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தூய்மைப்படுத்தி கொண்டிருப்பதற்கு நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். எத்தனையோ காலங்களில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கலாம், எத்தனையோ அனுபவங்கள் உங்களுக்கும் எனக்கும் பல பாடங்களை கற்றுக் கொடுக்கலாம். ஆனால் தவக்காலத்தில் நீங்களும் நானும் இறைவனோடு இணைந்து செயல்படக்கூடிய இந்த அனுபவம் எப்பொழுதுமே நம்முடைய மண்ணக பயணத்தை மட்டுமல்ல, விண்ணக பயணத்திற்கும் அது உறுதுணையாக இருக்கிறது. அந்த நம்பிக்கையோடு அந்த விசுவாசத்தோடு இந்த தவக்கால பயணம் நம்முடைய ஆன்மீகத்தை மேன்மேலும் பலப்படுத்தவும் தூய்மைப்படுத்தவும் இறைவனுடைய அருளையும் ஆசிரியம் பெற இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். இல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. ஆண்டவரை பணிவுமிக்க மன்றாட்டால் உமது கனிவை வேண்டுகின்றோ. இவ்வாறு தவத்தினாலும் திருந்த பெற்று நற்செயல்களில் தேர்ச்சியடைந்தும் அடியார்களாக எங்களை உம் கட்டளைகளில் நேர்மையோடு நிலைத்து நிற்க செய்து பாஸ்கா விழாவுக்கு தூய உள்ளத்துடன் வந்து சேர செய்வீராக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். பிரிவு 32 உட்பிரிவு 7 முதல் 14 முடிய. அந்நாள்களில் சீனாய் மலையில் ஆண்டவர் மோசேயை நோக்கி, இங்கிருந்து இறங்கி போ, நீ எகிப்திலிருந்து நடத்தி வந்த உம் மக்கள் தங்களுக்கு கேடு வருவித்துக் கொண்டனர். நான் கட்டளையிட்ட நெறியிலிருந்து இதற்குள்ளாகவே விலகி அவர்கள் தங்களுக்கென ஒரு கன்றுக்குட்டியை வார்த்து கொண்டார்கள். அதற்கு வழிபாடு செய்து பலியிட்டு, இஸ்ரேலே, எகிப்து நாட்டினின்று உன்னை நடத்தி வந்த தெய்வங்கள் இவையே என்று கூறிக்கொள்கிறார்கள் என்றார். மேலும் ஆண்டவர் மோசேயிடம், இம்மக்களை எனக்கு தெரியும், வணங்கா கழுத்துள்ள மக்கள் அவர்கள். இப்போது என்னை விட்டுவிடு. அவர்கள் மேல் என் கோபக்கணல் மூண்டிருப்பதால் நான் அவர்களை அழித்தொழிக்கப் போகிறேன், உன்னையோ பேரினமாக்குவேன் என்றார். அப்போது மோசே தம் கடவுளாகிய ஆண்டவர் முன் மன்றாடி, ஆண்டவரே, மிகுந்த ஆற்றலோடு வலிமை மிகு கரத்தோடும்
நீர்தாமே எகிப்து நாட்டிலிருந்து கொண்டு வந்த உம் மக்களுக்கு எதிராக உம் கோபம் மூழ்வது ஏன்? மலைகளில் அவர்களை சாகடிப்பதற்கும் மண்ணிலிருந்து அவர்களை அழித்தொழிப்பதற்குமாக வஞ்சகமாய் ஆண்டவர் அவர்களை கூட்டிச் சென்றார் என்று எகிப்தியர் சொல்ல இடம் தருவானே. உமது கடும் சினத்தை விட்டுவிட்டு உம் மக்களுக்கு தீங்கிழைக்கும் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளும். உம் அடியாராகிய ஆபிரகாமையும் ஈசாக்கையும் இஸ்ரேலையும் நினைத்தருளும். நான் உன் வழிமரபினரை விண்மீன்கள் போல் பெருக செய்வேன். நான் வாக்களித்த இந்நாடு முழுவதையும் உன் வழிமரபினருக்கு அளிப்பேன். அவர்கள் அதை என்றென்று உரிமை சொத்தாக்கிக் கொள்வர் என்று நீராகவே அவர்களுக்கு ஆணையிட்டு அறிவித்துள்ளீரே என்று வேண்டிக் கொண்டார். அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்யப்போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 106 பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். அவர்கள் ஓரேவில் ஒரு கன்றுக்குட்டியை செய்து கொண்டனர். வார்ப்பு சிலையை விழுந்து வணங்கினர். தங்கள் மாட்சிக்கு பதிலாக புல் தின்னும் காளையின் உருவத்தை செய்து கொண்டனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். எகிப்தில் பெரியன புரிந்தவரை மறந்தனர். காம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை மறந்தனர். செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் தேர்ந்து கொள்ளப்பட்ட மோசே அவர் முன் உடைமதில் காவலர் போல் நின்று அவரது கடும் சினம் அவர்களை அழிக்காதவாறு தடுத்தார். பல்லவி. ஆண்டவரே, உமது இரக்கத்திற்கு ஏற்ப என்னை நினைவு கூரும். வசனம். தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே அழைக்கும் அளவுக்கு கடவுள் உலகின் மேல் அன்பு கூர்ந்தார். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயேசு யூதர்களை நோக்கி கூறியது, என்னை பற்றி நானே சான்று பகர்ந்தால் என் சான்று செல்லாது. என்னை பற்றி சான்று பகர வேறு ஒருவர் இருக்கிறார். என்னை பற்றி அவர் கூறும் சான்று செல்லும் என எனக்கு தெரியும். யோவானிடம் ஆள் அனுப்பி நீங்கள் கேட்ட பொழுது அவரும் உண்மைக்கு சான்று பகர்ந்தார். மனித தரும் சான்று எனக்கு தேவை என்பதற்காக அல்ல, நீங்கள் மீட்பு பெறுவதற்காகவே இதை சொல்கிறேன். யோவான் எரிந்து சுடர்விடும் விளக்கு. நீங்கள் சிறிது நேரமே அவரது ஒளியில் களி கூற விரும்பினீர்கள். யோவான் பகர்ந்த சான்றை விட மேலான சான்று எனக்கு உண்டு. நான் செய்து முடிக்குமாறு தந்தையினிடம் ஒப்படைத்துள்ள செயல்களே அச்சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பினார் என்பதற்கான சான்றாகும். என்னை அனுப்பிய தந்தையும் எனக்கு சான்று பகர்ந்துள்ளார். நீங்கள் ஒருபொழுதும் அவரது குரலை கேட்டதும் இல்லை, அவரது உருவை கண்டதும் இல்லை. அவரது வார்த்தையும் உங்களுக்குள் நிலைத்திருக்கவில்லை. ஏனெனில் அவர் அனுப்பியவரை நீங்கள் நம்பவில்லை. மறைநூல் வழியாக நிலை வாழ்வு கிடைக்கும் என எண்ணி அதனை துருவி துருவி ஆய்ந்து பார்க்கிறீர்களே. அம்மறைநூலும் எனக்கு சான்று பகர்கிறது. வாழ்வு பெறுமாறு என்னிடம் வர உங்களுக்கு விருப்பமில்லை. மனித தரும் பெருமை எனக்கு தேவையில்லை.
உங்களை எனக்கு தெரியும், உங்களிடம் இறை அன்பு இல்லை. நான் என் தந்தையின் பெயரால் வந்துள்ளேன். ஆனால் என்னை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவர் தம் சொந்த பெயரால் வருவாரானால் அவரை நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள். கடவுள் ஒருவரே, அவர் தரும் பெருமை நாடாது. ஒருவர் மற்றவரிடமிருந்து பெருமை தேடிக் கொள்கிறீர்களே, உங்களால் எப்படி என்னை நம்ப இயலும்? தந்தையின் முன்னிலையில் உங்கள் மேல் குற்றம் சுமத்தப் போகிறவன் நான் என நினைக்காதீர்கள். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயை உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். நீங்கள் மோசேயை நம்பியிருந்தால் என்னையும் நம்பியிருப்பீர்கள். ஏனெனில் அவர் என்னை பற்றிதான் எழுதினார். அவர் எழுதியவற்றை நீங்கள் நம்பவில்லை என்றால் நான் சொல்பவற்றை எவ்வாறு நம்ப போகிறீர்கள்? இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். உங்கள் சார்பாக நிற்பார் என நீங்கள் எதிர்பார்க்கும் மோசேயே உங்கள் மேல் குற்றம் சுமத்துவார். கிறிஸ்தேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உலகத்தை படைத்த இறைவன் அதில் கண்ட நிறைவு, மகிழ்ச்சி, இந்த நிறைவும் மகிழ்ச்சியும் இறைவனுக்கு தொடர்ந்து கிடைக்கவில்லை என்பதற்கு இன்றைய முதல் வாசகம் நமக்கு ஒரு சான்றாக அமைகிறது. பார்வோன் மன்னரிடத்தில் இஸ்ரேல் மக்கள் பட்ட வேதனை, மன வருத்தம், தங்கள் சந்ததியினுடைய அழிவு, இவை அனைத்தையும் தாங்கிக் கொள்ள முடியாமல் தான் இறைவனிடம் அவர்கள் முறையிட்டார்கள், கதறி அழுதார்கள், பாதுகாப்பு வேண்டினார்கள், சுதந்திரத்தை நாடினார்கள், தனிப்பட்ட ஒரு வாழ்வு வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள். இவை அனைத்தும் கிடைக்கும் என்ற நம்பிக்கை அவர்களுக்குள் எழுந்தது. நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு எவன் ஒருவன் தந்தை கடவுளை ஏறெடுத்து செபிக்கின்றானோ அவன் இறைவனையே தன் கைக்குள் அடக்கிக் கொள்கிறான் என்பது யதார்த்தமான ஒரு உண்மையாக இருக்கிறது. அந்த வரிசையில் இறைவனை நம்பி இறைவனோடு செபித்து இறைவனோடு போராடி தங்கள் துன்பக் களங்களிலிருந்து வெளிவந்த இஸ்ரேல் மக்கள் மோயிசனுடைய நெடுநேர பயணம், மோயிசன் இறைவனோடு உரையாடிய தருணம் காலதாமதமாக அவர்களை சந்திக்க வராத காரணத்தினால் மீண்டுமாய் இஸ்ரேல் மக்கள் தங்கள் பழைய இயல்பு வாழ்க்கைக்கு சென்று விட்டார்கள். தங்களை அழைத்து வந்த தெய்வத்தை மறந்து விட்டார்கள். தங்கள் கூக்குரலை கேட்ட கண்ணீர் துடைத்த இறைவனுடைய உருவத்தை காண மறுத்து விட்டார்கள். அவருடைய பாதையில் நடக்க மறந்து விட்டார்கள். ஏனென்றால் அவர்களுக்கு தெரிந்தது அன்றைய நேரத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சி மட்டுமே. துன்பம் அவர்களை தொடரக்கூடாது, எப்பொழுதுமே அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்பினார்கள். எனவே உயிருள்ள தேவனை கூட அவர்கள் மறந்து விட்டார்கள். இறைவன் கடும் கோபம் கொண்டு அவர்களை அழிப்பதாக இன்றைய முதல் வாசகம் சொல்லுகிறது. ஆனால் மோயிசன் அவர்களுக்காக பரிந்து பேசுகிறார். இறைவனையே அவர் மனமாற்றி அழைத்து வருவதைப் போல இன்றைய முதல் வாசகம் நமக்கு சொல்லுகிறது. அந்த அளவிற்கு மோயிசன் தன்னிடம் ஒப்படைக்கப்பட்ட மக்கள் மீது கருணை கொண்டார், பரிவிரக்கம் கொண்டார், இறைவனிடம் பரிந்து பேசுகிறார். இந்த மோயிசன் தான் உங்களுக்கு எதிராக சான்று சொல்லுவார் என்று, குற்றம் சுமத்துவார் என்று இன்று இயேசு நற்செய்தி வாசகத்தின் வழியாக வெளிப்படுத்துகிறார். தந்தை கடவுளுடைய கடும் கோபத்தை மாற்றி அமைத்த மோயிசனுடைய நிகழ்வை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனையே மாற்றி அமைத்த இந்த மோயிசன் உங்களுக்கு எதிராக குற்றம் சுமத்துவார் என்று சொல்லுகிறார் என்றால் எந்த அளவிற்கு இந்த பரிசேய கூட்டம் உயிருள்ள இறைவனுடைய மகனாக இயேசுவின் மீது அவர்கள் கடும் சினம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதற்கு அவர்களுடைய செயல்பாடுகளே காரணமாக இருக்கிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்தினுடைய முதல் அத்தியாயம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து
அழகாக சொல்லுகிறார். என்னை பற்றி நான் சான்று சொன்னால் என்னுடைய சான்று செல்லாது. அது என்ன காரணம்? தற்பெருமை என்று சொல்லுவார்கள். ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய 3 ஆண்டுகள் பணி வாழ்விலே அவர்களைப் போல நீங்கள் இருக்காதீர்கள் என்று சொன்னார். அவர்கள் தொழுகை கூடங்களில் முதலிடத்தை தேடுகிறார்கள், சந்தை வெளிகளில் முதலிடத்தை தேடுகிறார்கள், மக்கள் பார்க்க வேண்டும் என்று தங்கள் செயல்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயல்பாடுகளும் தங்களை தற்பெருமையாக சொல்லுகிறது. எனவே தற்பெருமையாக எவன் ஒருவன் சமுதாயத்தில் வாழுகிறானோ அவனை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். எனவே என்னை பற்றி நான் உங்களிடத்தில் பெருமையாக சொன்னால் அது என்னுடைய சான்று செல்லாது என்பதற்கு உங்களுடைய வாழ்க்கையும் உங்களுடைய வார்த்தையுமே வெளிச்சமாக காணப்படுகிறது. எனவே என்னை பற்றி சான்று பகர்ந்தவர் யோவான், திருமுழுக்கு யோவான். அந்த சான்றை கூட நீங்கள் ஏற்றுக்கொள்ள மனமில்லாதவர்களாக இருந்தீர்கள். ஏனென்றால் அவர் சொன்ன சான்றை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் எங்கே உங்களுடைய வாழ்க்கை தரம் குறைந்து விடுமோ என்ற எண்ணத்திலே உண்மையை ஏற்றுக்கொள்ள வெளிச்சத்தில் கடந்து வர நீங்கள் மறுத்து விட்டீர்கள். சுயநலம் உங்களை தடுத்து விட்டது. எனவே உண்மையுள்ள சான்றை சொன்ன யோவானுடைய வார்த்தைகளுக்கு கூட நீங்கள் செவிமடுக்கவில்லை. எனவே என்னை பற்றிய சான்று என் தந்தை கொடுத்திருந்தும் அதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே திருமுழுக்கு யோவான் கொடுத்த சான்றையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என் தந்தை என்னுடைய திருமுழுக்கின் பொழுது அவர் கொடுத்த வாக்குறுதிகளை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. எனவே இந்த 2 சான்றுகளும் வீணாகத்தான் உங்கள் முன்னிலையில் போய்விட்டது. ஆனால் ஒரு சான்று நிலைத்து நிற்கும் என்று இயேசு சொல்லுகிறார். அது என்னவென்றால் என்னுடைய ஒவ்வொரு செயல்பாடுகளுமே அந்த சான்று. நான் செய்து வரும் அச்செயல்களே தந்தை என்னை அனுப்பியுள்ளார் என்பதற்கான சான்றாகும் என்று சொல்லுகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த செயல்பாடுகள் என்ன? சற்று சிந்தித்து பார்த்தோம் என்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து 3 ஆண்டுகள் அவர் செய்த புதுமைகள் தான் அந்த சான்று. வெறும் வார்த்தைகளினால் இந்த 3 ஆண்டுகள் இயேசு பணியாற்றி விடவில்லை. ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் உயிரோட்டம் அந்த புதுமைகளின் வழியாக நிறைவேற்றப்பட்டது. முடவர்கள் நடக்க ஆரம்பித்தார்கள். 2 தினங்களுக்கு முன்னதாக நற்செய்தி வாசகத்தை நீங்களும் நானும் வாசிக்க கேட்டோம். இந்த நற்செய்தி வாசகத்தின் முன்பகுதியை 38 ஆண்டுகளாக பெத்சபா குலத்தில் இறங்குவதற்காக காத்து கிடந்த மனிதனை நலம் பெற விரும்புகிறாயா என்று கேட்டு அவனை நலமாக்கி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அது உயிருள்ள சான்றாக காணப்படுகிறது. முடக்குவாதமுற்றவர்களை நடக்க செய்தால் அது உயிருள்ள சான்றாக காணப்படுகிறது. தாவீதின் மகனை என் மீது இரக்கமையும் நான் பார்வை பெற வேண்டும் என்று கதறிய மனிதனுக்கு பார்வை கொடுத்தாரே அது உயிருள்ள சான்று. அடக்கம் செய்து 4 நாட்கள் ஆகிவிடுவே, நாற்றம் அடிக்கவே என்று லாசருடைய சகோதரி சொல்லுகின்ற பொழுது இறைவனுடைய வல்லமையை நீ காணப்போகிறாய் என்று லாசரை வெளியே வா என்று சொன்னாரே அது உயிருள்ள சான்று. யோவான் சொன்ன வார்த்தை, இவரை என் அன்பார்ந்த மைந்தன், இவரில் நான் பூரிப்படைகிறேன் என்று தந்தை கடவுள் சொன்ன இந்த 2 சான்றுகளுக்கும் உயிரோட்டம் உள்ள சான்றாக இயேசுவினுடைய பணி வாழ்வும் அவருடைய புதுமைகளும் வெளிப்படுத்தப்பட்டது. இறுதியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் சிலுவையில் அறையப்படுகிற பொழுது தன்னுடைய இறுதி வார்த்தை சொன்னாரே, தந்தையே உன் கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கிறேன் என்றும் இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொன்னாரே அது அல்லவா உயிருள்ள சான்று. எனவே இப்படிப்பட்ட சான்றுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்காக இந்த மண்ணுலகில் வந்திருக்கிறார் என்றால் அந்த இஸ்ரேல் மக்கள் பாவ வாழ்வில் இருந்தவர்களை பாதுகாப்போடு அழைத்து வருகிற பொழுதும் அந்த பயணத்தின் பொழுது கூட இறைவனுடைய பாதையிலிருந்து விலகியவர்களை மோயிசன் அவர்களுக்காக பரிந்து பேசி அந்த குற்றத்திலிருந்து அவர்களை விடுவித்து அழைத்து வந்ததும் அதுபோல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்காகவும் எனக்காகவும் ஒவ்வொரு முறையும் தந்தை கடவுளிடம் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எனவே இந்த தவ காலத்திலே பயணித்துக் கொண்டிருக்கிற நாம் பல நேரங்களிலே பாலைவனத்தில் இஸ்ரேல் மக்கள் செய்ததை போல நமக்கென்று ஒரு வழியை தேடிக்கொண்டிருக்கிறோம். அது உண்மையற்ற வழி,
நேர்மையற்ற வழி, பொய்மை நிறைந்த வழி, இருள் நிறைந்த வழி, ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத வழி, பாவம் நிறைந்த வழி. அந்த பாவம் நிறைந்த, இருள் நிறைந்த, உண்மையற்ற, பொய்மையுள்ள வழியை இன்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக பரிந்து பேசி தந்தையிடம் அழைத்து செல்ல நமக்காக போராடுகிறார். மோயிசன் போராடியது போல இயேசுவினுடைய போராட்டத்திற்கு நாமும் இணைந்து செல்லுவோம் இந்த பலியின் வழியாக. அப்பொழுது இறைவன் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து தம் அன்பையும் இரக்கத்தையும் நிறைவாக கொடுப்பார் நம்பிக்கையோடு தொடர்ந்து திருப்பலியிலே கொண்டாடுவோம். ஆமென். ஆண்டவரை அனைத்துலக நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயனுமானது அப்பத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரை அனைத்துலகில் நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பின் பயனுமான ரசத்தை உமக்கு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வாரமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக்கும்படி செவியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. எல்லாம் வல்ல இறைவா, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் பலியாக உமக்கு கொடுக்கும் இக்காணிக்கைகள் வலுவற்றவர்களாகி எங்களை தீமை அனைத்திலும் என்றும் தூய்மைப்படுத்தி காப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை வேலை எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். எங்கள் தவ முயற்சிகளால் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தவும், எங்கள் ஆணவத்தை தளர்த்தவும், ஏழைகளுக்கு உணவளிக்கவும், இவ்வாறு உமது கனிவிரக்கத்தை பின்பற்றவும் நீர் திருவிழமானீர். ஆகவே எண்ணற்ற வானக தூதரோடு சேர்ந்து நாங்களும் உம்மை போற்றி புகழ்ந்தேத்தி ஒரே குரலில் சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனமாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளி தமது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவிருதை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டுமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை
என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் என்று கூழியும் புரிய தகுந்தவர்களினை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே மக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் மது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து திருமுகவுளில் ஏற்றலும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார் மற்றும் இவ்வுலகில் புகுந்தவராய் இருந்தாகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் கொண்டு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரவருள உம்மை ஆடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் அல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் இவன் ஆடுகிறோம். உமது இரக்கத்தில் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் இவ்வியராக இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமது. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு மொழிகிறேன். எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியை மற்றும் அளித்தொள்வீராக என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களையும் போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீரின் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலம் அடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்தும் காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு இரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்து
கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயம். உம் திருக்காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவரிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். என் சட்டத்தை அவர்கள் உள்ளத்தில் பதிப்பேன், அதை அவர்களது இதயத்தில் எழுதி வைப்பேன். நான் அவர்களின் கடவுளாயிருப்பேன், அவர்கள் என் மக்களாயிருப்பார்கள் என்கிறார் ஆண்டவர். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் உட்கொண்ட அருளடையாள திருவுணவு எங்களை தூய்மைப்படுத்தவும் உம் அடியார்களை குற்றங்கள் அனைத்திலுமிருந்து விடுவிக்கவும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு குற்றமுள்ள மனசான்றினால் கட்டுண்டவர்கள் விண்ணக உதவியின் நிறைவால் மாட்சி அடைவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று.